Question number 3 ல இருந்து பார்க்கலாம். The present age of Salil's mother is 3 times Salil's present age அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சலிலோட present age வந்து x years அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ சலிலோட மதரோட present age என்னவா இருக்கும்னா மதர் வந்து 3 times சலிலோட ஏஜா இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 timesனா 3 ஆல மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ அது வந்து 3x years இருந்திருக்கும் அவங்களோட ஏஜ் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் லைனோட அர்த்தம். ரெண்டாவது ஆஃப்டர் 5 years. இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட ஏஜ் என்ன ஆகும் அப்படின்றத முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டிஷனை போடலாம். ஆஃப்டர் 5 years சலிலோட ஏஜ் என்ன ஆகும், உங்களோட மதரோட ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ சலில்ஸ் ஏஜ் என்ன இருக்கும்னா இப்போ அவன் எக்ஸ் இயர்ஸ்ல இருக்கான் ப்ரெசென்ட்ல. அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா அவனுக்கு 5 வயசு அதிகமா இருக்கும். அப்போ எக்ஸ் பிளஸ் 5 இயர்ஸா இருந்திருப்பான். இப்போ அவங்களோட மதரோட ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கணும்ல. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் மதரோட ஏஜும் என்னவாகும், டெஃபினட்டா 5 வயசு அதிகமா இருக்கும். அப்போ மதர்ஸ் ஏஜ் வந்து இப்போ 3x இருக்காங்க ப்ரெசென்ட்ல. 5 வருஷத்துக்கு அப்புறம் 3x + 5 இயர்ஸா மாறி இருப்பாங்க. சரி, ஆஃப்டர் 5 இயர்ஸ் அவங்களோட ஏஜை கண்டுபிடிச்சாச்சு. தேர் ஏஜஸ் வில் ஆட் அப் டு 70 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 70 வரும். 5 வருஷத்துக்கு அப்புறமா வரப்போறவங்க ஏஜை ஆட் பண்ணா 70 வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. அப்போ கிவன் கண்டிஷன் அக்கார்டிங் டு த கொஸ்டின் x + 5 சலிலோட ஏஜையும் 3x + 5 உன்னோட அம்மாவோட ஏஜையும் ஆட் பண்ணா adds up to 70. இதோட அடிஷன் 70 வரும் அப்படின்னு தந்திருக்காங்க. இங்க ஒரு 1x இருக்கு, இங்க ஒரு 3x இருக்கு. ரெண்டு லைக் டேர்ம்ஸையும் ஆட் பண்ணா 4x கிடைக்குது. இங்க ஒரு +5, இங்க ஒரு +5 ஆட் பண்ணா +10 = 70. +10 ஈக்குவல் தானே அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகும். அப்போ இங்க வந்து 4x மட்டும் தான் இருக்கும். இப்போ 70 - 10. இப்போ 4x is equal to 70ல 10 மைனஸ் பண்ணா 60 அப்படின்றது கிடைக்குது. மல்டிபிள் இருக்க 4 அந்த பக்கம் போனா என்ன ஆகும், டிவைட் ஆகும். அப்போ 60 / 4 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ x is equal to 60ய 4 ஆல டிவைட் பண்ணிடுங்க. 1 4s are 4, பேலன்ஸ் 2 அடுத்த நம்பர் இருக்குன்னா 5 4s are 20. அப்போ 15 அப்படின்னு கிடைக்குது. அப்போ எக்ஸ்ன்றது யாரோட ஏஜ், சலிலோட ஏஜ் 15 இயர்ஸ். மதரோட ஏஜுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 3x கண்டுபிடிக்கணும். அப்போ 3 × x மல்டிபிள் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ 3 × 15 பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கு, 45 இயர்ஸ் அப்படின்னு கிடைக்குது. எடுத்து எழுதிருங்க. ஸோ சலீல்ஸ் present age 15 இயர்ஸ், சலீல் மதரோட present age 45 இயர்ஸ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்.